ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் போதகர் விசுவாச குடும்பங்கள் சார்பாக வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க வெப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நாங்க இந்த ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. சற்று நேரம் நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை நாமே இணைத்துக் கொள்வோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவத்தின் தேவனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதத்தின் தேவனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்தவரே மை துதிக்கிறோம். சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம். தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஹல்லேலூயா. Hallelujah. Lord, I thank you, Father. Wonderful Lord, I thank you. Mighty Lord, I thank you. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னத ராஜனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கோட்டையே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அரணே மை துதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Lord, I thank you, Father. Wonderful Lord, I thank you. மகிமையின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவத்தின் தேவனே மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் உன்னதர் ஆண்டவரே. நீ உயர்ந்தவர் ஆண்டவரே. நீர் மகிமையில் சிறந்த தேவன் ஆண்டவரே. நீ கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீ தேவாதி தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Lord, I thank you, Father. Thank you, my Lord. Thank you, my Father. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை காண செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாக எங்களை கூட்டி சேர்த்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Lord, I thank you, Father. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் நம்மை நாமே இணைத்துக் கொள்வோம். ரோமர் 12:1 எப்போது நான் சொல்வது போல, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று சொல்லி தேவனை ஆராதிக்கும்படியா இந்த இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுக்கு நாம் ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் நம்மை நாமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வேளையில கொயர் இந்த பல்லவியை பாடுகிற வேளையில சபை நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நம்மை நாமே தேவ சமூகத்தில் இணைத்துக் கொள்வோம். தேவ பிரசன்னத்துக்குள் நம்மை கடத்தி செல்வோம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் பலியா இந்த உடலை
உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவன் நம்மை சுத்திகரித்தபடியா, அவருக்கு உகந்த ஒரு ஜீவ பலியா இந்த நாளிலே நம்மை மாற்றினபடியா எல்லாரும் சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை நீர் கழுவினீர் ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்தீர் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா எங்களை மாற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஆண்டவரே ஒரு விடுதலையை தந்தீங்க ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய ரத்தத்தினால எங்களை மூடுனீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எனக்கு தந்திருக்கிற ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, I thank you Father. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்காய் சகோதரி பாபு அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவாங்க. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா இந்த ஓய்வு நாளிலும் தகப்பனே, அப்பா இந்த காலை வேளை எங்களுக்கு காண செய்த தயவுக்காய் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. கடந்து சென்ற வாரம் முழுவதும் தகப்பனே, அப்பா உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரும் குறைந்ததுக்காய் நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆராதனைக்கு பகுதிக்காய் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா சபையாய் ஒருமனமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் தாமே ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை பகுதிக்கு விரோதமாய் எழும்புகிறதான எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுதுகளை என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆராதனைக்கு நாங்கள் தகப்பனே வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் கடந்து சென்றோம் என்று இல்லாதபடிக்கு தகப்பனே ஒரு தெய்வீக சமாதானத்தோட கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை பகுதியில ராஜா பாடுகிறதான பாடல்கள் ஒவ்வொன்றும் என் தேவன் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை நடத்துகிறதான மகனை மறைத்து என் தேவன் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தாமே துரிதமாய் கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். அப்பா செய்தி கொடுக்கிறதான தாசனை மறைத்து என் தேவன் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா சபைக்கு வந்தது நல்லது நல்லது என்று நாங்கள் கடந்து செல்ல அப்பா என் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பகுதியும் என் தேவன் பொறுப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. துதிகரம் மகிமையெல்லாம் உமக்கு இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நெருக்கி இருக்கிற காலகட்டத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஒரு காரியத்தை செய்ய நாம் மறந்துடக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை போனாலும் தேவனை துதிப்பதற்கு, அவருக்கு நன்றி சொல்வதற்கு நாம் மறந்து போகக்கூடாது. அநேக வேளையில நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காம போகலாம், அல்லது நமக்கு நாம் நினைக்கிறதுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து அவரை நாம் துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த நாளில் காலை வேளையில நாம் மிகவும் துக்கத்தோடு கூட நம்முடைய ஒரு சகோதரன் நாம் இழந்து இருக்கிறோம். அவரை இந்த காலை வேளையில அடக்கம் செய்திருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தருவது மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும், நம்ம எல்லாருக்கும் அந்த துக்கம்